எவ்வளோ பொட்டாட்டம் மேய்கிறாங்க செம்பிளி குட்டிகளை. நீங்களும் இங்கே வந்து மேயலாம்ல. இங்கே வர செம்பிளி ஆடு கம்மன் பொட்டாட்டு மேயுதுங்க. அமைதியாக வந்து தன்னங்குழிக்குள்ளே இருக்கிறத வந்து நிழல் நின்றுக்கிட்டு இவ்வளோ அழகாக மேயுது பாருங்கள். அழகாக இருக்குது. புழுதி காட்டுக்குள்ளே எப்போவுமே செம்பிளி ஆட்டுக்கு வந்து புழுதி காடு தான் நம்ம செட் ஆகும். இப்போ நம்ம வீட்டில் ஓட்டுறதே தற்சமயத்துக்கு தப்பு தான். வீட்டில் கிடவட்டி ஆடு ஓட்டவே கூடாது. ஆனால் இருந்தாலும் நம்மளுக்கு இப்போ எங்கேயும் போகிறதில்ல. அதனால் நம்ம இங்கேயே ஓட்டிடலாம் அப்படின்னு கிடவட்டிலையும் நம்ம வீட்லேயும் நம்ம இருக்குது அப்படின்னு ஓட்டிட்டோம். ஆனால் இந்த வெள்ளாடுங்க அவங்களோட குணத்தை காட்டிடுறாங்க. சரி பாவம் வந்து மேய்ச்சாது விட்டோம்னா பாருங்க, நம்ம செம்பிளி ஆடி மட்டும் 6 1 2 4 என்னைக்கும் மறந்து போச்சு நம்மளோட குட்டி. 10 குட்டி இருந்துச்சு, எல்லாம் செத்து போச்சு. அப்போ 6 தான் இருக்குது செம்பிளி. கம்மன் இந்த பக்கம் வந்து மேய்ஞ்சா கம்மன் பொட்டாட்டு மேயலாமா? சொன்ன வச்சு கேட்டுக்கிட்டு நீங்கள் ஏன் அந்த பக்கம் முதல்ல போகிறீங்க? இந்த பக்கம் வந்தால் இந்த இந்த இதையும் சாப்பிட்றதுங்க தென்னங்கீத்தை. இந்த வேச காலத்தில் தென்னை மரம் வளர்த்துறது எவ்வளோ பெரிய கஷ்டங்க. ஒரு செடி முதல்ல வளர்த்த முடியுதா? அவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்துனது பிள்ளையில போய் கடிக்கிறது. அது குறுத்து பார்த்து கடிக்கிறதுங்க. அதனால தான் எனக்கு கோவம் வந்து இப்போ நான் பக்கத்துலேயே நிற்கிறங்காட்டி ரொம்ப நல்ல பிள்ளைகளாட்டும் நடந்துக்கிறாங்க. இல்லைன்னா இப்போ நம்ம கொஞ்சம் அக்கட்டு நான் போனேன்னு வைங்களே, அவங்களோட குண அதிசயத்தை காட்டிடுவாங்க. வெள்ளையம்மா அங்கே நின்று பார்க்குறா, இவ என்னடா ஃபோனை தூக்கிட்டு அங்கே நின்றுட்டுருக்குறா, என்னை வந்து மாற்றி கட்ட மாட்டேறாளே, நான் அந்த லாஸ்ட்டில் கட்டி வச்சுட்டு வந்துக்கிறேங்க. நான் கம்மன் இந்த பக்கம் வந்து மேய் வா கருவாச்சி, வா சாமி வா. வந்தாக்கி பார்த்தீங்களா, இதுதான் எனக்கிட்ட எங்களுக்கு பிடிக்காத குணமே. பக்கட்ட வந்ததையுமே செடி கிடைக்குது பாரு. நான் இங்கேயே உட்காந்துக்கிறேன், பார்வையிலேயே நான் உட்காந்துக்கிறேன். இங்கே வேறு இங்கே தென்னங்கீத்து இருக்குது, இங்கேயே உட்காந்துக்கிறேன். பார்க்கணும், இதை நோட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் பார்த்தது இல்லை பார்க்கணுங்களாக்கு. இன்னும் ஒரு 10 நாளையில் இங்கே பூரா ஆடுமே இங்கே தான் வந்துடுங்க. அப்புறம் இது நான் என்ன நினைக்கிறேங்கன்னா, இந்த வெள்ளாட்டையெல்லாம் கொடுத்துட்டு செம்பிளியாட்டு வாங்கி விட்றலாம் அப்பா அப்படின்னு சொல்கிறேன். ஆனால் எங்கள் அப்பா இருந்துட்டு எதுக்குமே ஒத்துக்க மாட்டேங்கிறாருங்க. இந்த வெள்ளாடுக நம்மளை டார்ச்சர் பண்ணுது. ஆனால் ஒரு பக்கம் இருந்தாலும் வெள்ளாடு கொடுக்குறதுக்கு மனசு இல்லை எனக்குன்னு தான். ஆனாலுமே இந்த காட்டுக்குள்ளே மேய்க்கிறது ரொம்ப கஷ்டம் தானுங்க. சுற்றி வேறு கம்பி வேலைங்க. ஆனால் இருந்தாலுமே இந்த வெள்ளாடுங்க மட்டும் எப்படியாச்சும் முட்டிகிட்டு வந்துடுங்களுக்கு. எப்படி தான் முட்டிகிட்டு வரும்போது தெரியாது. இப்போ அப்போவும் அந்த சந்தில் நின்றுட்டு தென்னை ஓலையத்தான் கடிக்க பார்க்குறாங்க. ஏய் செல்லா என்னன்ற? வேணா வா போய் தண்ணி குடிப்பீங்களாம்மா, வாங்க. இந்த கராடு பண்ணுறதாக்கு இத்தனையும் இந்த கருவாச்சி பண்ணுறதாக்கு உங்களையெல்லாம் சேட்டை பண்ணி கெடுக்கிறது. எப்படி நிற்கிறா பாரு, கண்ணை போட்டு உருட்டி முழிச்சுக்கிட்டு. போனால் போங்க, நான் போய் செம்பிளியாட்டி மட்டும் நான் மேய்ச்சிக்கிறேன். நீங்கள் வேண்டாம் போ, அப்படியே போயிருங்க. அவங்க மக்களோட மக்களாகவே நீங்கள் போய் கலந்துக்குனாங்க. வராடுங்களா பாரு, இந்த கராடு தான் கூட்டிகிட்டு போகுதுங்களாக்கு. எல்லா ஆட்டையுமே இருக்கிறத 5 வெள்ளாடுங்க, அதுவும் சொன்ன வச்சு கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டேங்குது. இப்போ இந்த பக்கம் வர முடியாதா? வா வா.